உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்க உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமா இந்த கொழுப்பை கரைப்பதற்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்? கொழுப்பை கரைப்பதற்குன்னா, அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உடல் எடை அதிகரித்து இருக்கிறவங்க. ஒரு சிலருக்கு நீங்க வெயிட் நார்மலா இருப்பீங்க. ஆனாலும் எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. இப்போ இந்த பதிவுல நம்ம சொல்லக்கூடிய டயட் என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கணும். ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் லெவல் அதிகமா இருந்து, உடல் எடையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி டயட் பிளான்னா இப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு அடுத்தது வேறு என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த உணவு இது காலையிலயோ இல்ல மதிய நேரத்திலயோ கெயின் ஆகுதுன்னா 50 வயதுக்கு மேல கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, மூட்டு வலி வரும். நடக்கவே முடியாது. மூட்டுக்கள்ல வாத நீர் சேர்த்து ரொம்ப வீக்கம் இருக்கும். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ்லேயே இது நீர் கோர்த்து அந்த வாதம் அதிகமாக சேர்ந்து நடக்க முடியாத மாதிரி வலி இருந்ததுன்னா, கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா, இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்க உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமா இந்த கொழுப்பை கரைப்பதற்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்? கொழுப்பை கரைப்பதற்குன்னா, அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உடல் எடை அதிகரித்து இருக்கிறவங்க. ஒரு சிலருக்கு நீங்க வெயிட் நார்மலா இருப்பீங்க. ஆனாலும் எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு இந்த டயட் கிடையாது. அவங்களுக்கு வேற. இப்போ இந்த பதிவுல நம்ம சொல்லக்கூடிய டயட் என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கணும். ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் லெவல் அதிகமா இருந்து, உடல் எடையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு டெலிவரி முடிஞ்சு ஒரு 10 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பழைய மாதிரி நான் உடல் நல்லா ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூடவே நான் சொல்லக்கூடிய மருந்துகள், டீடாக்ஸ் மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்களேன். கிடுகிடுன்னு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடல் எடை குறையாமல் அப்படியே இருக்குங்க. அதற்கான மருந்துகளும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மில்லட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிறுதானியங்கள் கொஞ்சம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. திணை கொஞ்சம், சாமை, குதிரைவாலி இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இதனோட கொள்ளு, முக்கியமாக கொள்ளு தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டிய பழ வகைகள் நான் சொல்கிறேன். கவனமாக இதை கண்டிப்பாக சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பப்பாளி. என்னங்க எடுத்தோடனே பப்பாளி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி தான். ஸோ பப்பாளி வாங்கி வச்சுக்கோங்க. வீக்லி 3 டைம்ஸ் ஆவது கட்டாயம் நீங்கள் பப்பாளி சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வேறு என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொய்யா பழமும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அன்னாச்சி பழம், பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைனாப்பிள் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெகுலராக வேறு என்னங்க சாப்பிட்லாம்னா, நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமானது. வாழை சாப்பிட்லாமா? நிறைய பேர் என்னென்னா, வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி வாழை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சைஸில் இருக்கிற வாழை சாப்பிட்டுக்கலாம். செவ்வாழை சாப்பிட்றேன், நேந்திரம் வாழை சாப்பிட்றேன் அந்த மாதிரி வேண்டாம். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி, பேயன், ஏலக்கி இந்த மாதிரி வாழை வகைகளை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டியது. காய்கறிகள் என்னங்க சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பூசணிக்காய், சுரைக்காய், பாகற்காய் ரொம்ப முக்கியம். சௌச்சௌ இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, என்னென்ன சாப்பிடலாம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வாரத்துக்கு 3-4 நாளாவது கொள்ளு கஞ்சி தயவு செய்து குடிச்சுக்கோங்க. இந்த கொள்ளு கஞ்சி நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதுவும் 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம்.
கொள்ளு வாங்கிட்டு லேசாக வறுத்து அதை வந்து கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திணையோ சாமையோ ஏதாவது ஒரு மில்லட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சிறுதானிய வகையை இதனோட சேர்த்துக்கணும். இப்போது உங்களுக்கு ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஆஃப் கப் வந்து உங்களுக்கு கொள்ளு பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அதே அளவு ஆஃப் கப் வந்து திணையோ சாமையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. 5-6 பற்கள் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்து இதில் தண்ணீர் விட்டு, ஸோ 1 கப் நம்ம 2 சேர்த்து 1 கப் அப்படின்னா 4 கப் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி பதத்தில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க எனக்கு அசிடிட்டி மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து வாரத்துக்கு 4 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்களேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்தது வேறு என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த உணவு இது காலையிலையோ இல்லை மதிய நேரத்துலையோ நீங்கள் சாப்பிட்லாம். கேழ்வரகு சாதம். இந்த கேழ்வரகு சாதம் அப்படின்னு சொல்கிறது, கேழ்வரகை நம்ம சாதம் மாதிரியே வேக வைத்து நம்ம சாப்பிட்றது. இதனோட நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்றீங்களோ இல்லை பச்சடி வகைகள் வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதற்கு அடுத்ததாக இந்த கம்பு சாதமும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கம்பு சாதத்தோட ஸ்பெஷலாக நம்ம சாப்பிட வேண்டிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பூசணி கூட்டு மாதிரி செய்து சாப்பிடலாம். இந்த பூசணிக்காய், இந்த நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே இதனோட நம்ம கொஞ்சம் சிறு பருப்பு சேர்த்து கூட்டாக நீங்கள் செய்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வெயிட் கெயின் ஆகுதுன்னா 50 வயதுக்கு மேலே கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா மூட்டு வலி வரும், நடக்கவே முடியாது, மூட்டுக்களில் வாத நீர் சேர்த்து ரொம்ப வீக்கம் இருக்கும். ஸோ அந்த ஆர்த்ரைட்டிஸ்லேயே இது வந்து நீர் கோர்த்து அந்த வாதம் அதிகமாக சேர்ந்து நடக்க முடியாத மாதிரி வலி இருந்ததுன்னா, கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி உணவில் நம்ம என்ன சேர்க்கணும்னா, நீங்கள் ஏதாவது சிவப்பரிசியிலையோ இல்லை கருப்பு கவுனி அரிசியோ நம்ம செய்கிறோன்னா அது கூட முருங்கை கீரை இருக்கு இல்லைங்களா, இதை மசியலாகவோ கடையலாகவோ சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அடிக்கடி உணவு வகைகள் காய்கறிகளில் என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, கோவக்காய் ரொம்ப சிறந்தது, கொத்தவரங்காய் ரொம்ப சிறந்தது, பீன்ஸ் வகைகள். ஸோ இந்த பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உணவில் சேர்க்கும்பொழுது அந்த நார்ச்சத்து உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மெடிசன் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும் இந்த மெடிசன் உங்களுக்கு பயன்படுது. ரொம்ப நாளாக நம்ம கிளினிக்கில் இந்த மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். திரிதோட சமனி சூரணம், 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தி அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு இது சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாங்க. இது வந்து ஸ்பெஷல் மெடிசனாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் உங்களுக்கு வெளியேறி உடல் எடை கடகடன்னு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியம். அவுட் சைட் ஃபுட் தொடாதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் கொழுப்பு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடல் நலம் ஏதாவது பிரச்சனை இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.